பையன் பேர் வந்து ராம்குமார். வெட்டினதுக்கு அப்புறமா அந்த ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போகிறாங்க. அரெஸ்ட் பண்ண போகிறப்போ அந்த பையன் வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறான். கழுத்தை அறுத்துக்கிட்டு ராம்குமார் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. 2 மாதத்துக்கு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த நியூஸை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த விஷயமே முழுசாக நடக்காமலே எல்லா நியூஸ் சேனலும் நியூஸ் பேப்பர்ஸும் ராம்குமார் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே தப்பு. மூச்சு திணற வச்சு அவரை கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த விஷயத்தையெல்லாம் வந்து எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் எந்த ஒரு சேட்டலைட் சேனலுமே வந்து கவர் பண்ணல. எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பேச மாட்டேங்கல. ஏன்டா எவனாவது பின்னாடி கொடி வச்சு அசைக்கிறானா, கலர் கலராக கொடி வச்சுக்கிட்டு. வணக்கம். 2016 ஜூன் 24 ஒரு 7.5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 2024 ஆயிடுச்சு. 7.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கம் ஜங்ஷனில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வெட்டி கொன்னுட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரு பேசப்பட்ட ஒரு நியூஸாக இருந்துச்சு. ஜூன் 24, 2016 அன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்காக நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்த சுவாதி அப்படிங்கிற ஒரு 24 வயசான சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்கள வந்து யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இல்லை அதுக்கு மேலேயோ யாரோ வந்து வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கப்புறமா அந்த ஸ்பாட்லேயே அந்த பொண்ணு இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இந்த விஷயம் நியூஸ் மீடியாலெலாம் பரவிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அவங்களோட வேலையை பார்க்குறதுக்காக அக்யூஸ்ட் யார் அப்படின்னு தேடி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனு நிறைய விஷயங்கள் பண்ணி இந்த ஒருத்தன் தான் அக்யூஸ்டு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த பையன் பேர் வந்து ராம்குமார் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து தேடி போய் அந்த சென்னையிலேருந்து சம்மந்தமே இல்லாத சவுத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு பையனை ஒரு பெரிய டீமோடு போயிட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண போகிறப்போ அந்த பையன் வந்து தற்கொலை முயற்சி பண்ணுறான், கழுத்தை அறுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையனை காப்பாற்றி அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அந்த பையனை மறுபடியும் கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க மேலே அக்யூசேஷன் வச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை கஸ்டடியில் எடுத்தால் தான் மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு குற்றப்பத்திரிக்கையை வந்து அந்த பையன் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ண முடியும். அங்கே இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் சப்மிட் பண்ணணும் குற்றப்பத்திரிக்கை. அது என்னென்னா இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் என்னென்ன நடந்துச்சு, இந்த பையன் தான் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்து மொத்தமாக ஒரு சார்ஜ் ஷீட் ஒரு குற்றப்பத்திரிக்கையாக போட்டு கேஸ் ஆரம்பித்த 60லேருந்து 90 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணி ஆகணும். பட் இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்ண போகிறப்பவே ராம்குமார் தற்கொலை முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா போலீஸோட கஸ்டடியில் எடுத்ததுக்கப்புறம் அங்கேயும் 2-3 வாட்டி தற்கொலை முயற்சி பண்ணி கழுத்தை அறுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரை காப்பாற்றி அவரை கஸ்டடியில் வச்சிருக்கும் போது அதுக்கப்புறமா கேஸ் ஆரம்பித்த 83வது நாள் ஜூன் 24 செப்டம்பர் 2016 18 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம்குமார் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு அப்படிங்கிற விஷயம் நியூஸ் மீடியா மூலியமாக நமக்கு தெரிய வருது. இப்போது நான் சொன்னதெல்லாம் தான் வந்து 7.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்க்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு 3வது மனுஷனா நமக்கு ஒரு நியூஸ் மீடியா மூலயமா ஒரு சேட்டலைட் சேனல் மூலயமா நமக்கு என்ன தெரிய வருமோ அப்படி தெரிய வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து அப்போது 3 மாதத்துக்கு நடந்த விஷயங்கள். சரி, இப்போது இதை நான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா 7.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லா நியூஸ் சேனலும் 3 மாதத்துக்கு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த நியூஸை போட்டுட்டு இருந்தாங்க. நைட் ஆச்சுன்னா எவனாவது ஒரு 4 பேரை கூப்பிட்டு விவாத மேடை நடத்துவானுங்க. காலைல நான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பார்ப்பேன். அப்போ பார்த்தோன்னா சுவாதி ராம்குமார் கொலை வழக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தோன்னா இதே தான் ஓடிட்டுருக்கும். இதுவே வேறு மாதிரி போடுவானுங்க. ஒவ்வொரு நியூஸ்லேயும் ஒன்று போட்டுட்டு இருப்பானுங்க. இப்படி ஆச்சு அப்படி இப்படின்ட்டு 1008 விஷயங்கள் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒன்றா வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் நான் எங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க. அதில் படித்தாலும் அதுலேயும் சுவாதி ராம்குமார் மர்டர் கேஸு, வாட் ஹேப்பன் டு சுவாதி, ஹூ இஸ் ராம்குமார் என்ன பண்ணார், ராம்குமார் ஏன் கொலை பண்ணார் இப்படின்ட்டு 1008 விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனலும் இப்போ ஒரு நியூஸ் சேனல் ஒன்று சொல்லுவான், இன்னொரு நியூஸ் சேனல் இன்னொன்று சொல்லுவான். இந்த மாதிரி எல்லாரும் ராம்குமாரை டார்கெட் பண்ணின்னு இல்லை, எல்லாரும் ராம்குமார் மேலே அக்யூசேஷன் வச்சு ராம்குமார் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. 3 மாதத்துக்கு நியூஸ் சேனல்லாம் போட்டு ராம்குமார் கொலையாளின்னு போட்டு அதுக்கப்புறமா கடைசியில் செப்டம்பர் 18 கேஸ் ஆரம்பித்து 83 நாளுக்கு அப்புறமா ராம்குமார் ஜெயிலே தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து நியூஸ் சேனல்லாம் வருது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா 83 நாள் வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, ராம்குமார் தற்கொலை பண்ணுற வரைக்கும். அது வரைக்கும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸால் அந்த கேஸோட சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி ராம்குமார் தான் கொலை பண்ணார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி அதை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ண முடியலை.
ராம்குமார் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு போலீஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் ராம்குமாரை யாராக இருந்தாலும் கொலையாளி அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அதாவது மர்டரர் ராம்குமார் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னாலும், இல்லை கொலையாளி ராம்குமார்னு தமிழ் நியூஸில் சொன்னாலும், யாராக இருந்தாலும் அந்த சார்ஜ் ஷீட் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும். ஆனால் 7.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எந்த விஷயமே முழுசாக நடக்காமலே எல்லா நியூஸ் சேனலும் நியூஸ் பேப்பர்ஸும் ராம்குமார் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே தப்பு. அப்போது நியூஸ் மீடியாவெல்லாம் ராம்குமார் கொலையாளி அப்படின்னு சொல்லி முடிச்சதுனால இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் யாரும் இந்த கேஸை பற்றிலாம் எல்லாம் மறந்துருப்பாங்க, யாருக்கும் ஞாபகம் இருக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல இந்த கேஸை பற்றி பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் மீம் போடுறானுங்க. டேங்க் மீம் ஒருத்தன் போட்டிருக்கான், 1 day as அப்படின்னு மேலே கேப்ஷன் போட்டு கீழே ராம்குமார் ஸ்வாதி ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கான். அவனுக்கு என்ன தெரியும் அந்த கேஸை பற்றின்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு யூடியூப் சேனல், யூடியூப்பில் வந்து ஷார்ட் வீடியோ போடுற ஒரு சேனல், சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபாரின்லேருந்து வர வீடியோஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுற சேனல்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சேனலில் வந்து ராம்குமார் ஸ்வாதியை கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறவனையோ இல்லை இன்ஸ்டாவில் மீம் போடுறவனையோ ஃபேஸ்புக்கில் மீம் போடுறவனையோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது அவங்களோட தப்பு கிடையாது. நியூஸ் சேனல்லாம் வந்து நமக்கு அவ்வளோதான் சொன்னானுங்க, நமக்கு அதனால அவ்வளோதான் தெரியும். பட் அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி ராம்குமார் தற்கொலை பண்ணதோட முடிஞ்சு போகலை. ராம்குமார் தற்கொலை பண்ணதோட ஸ்வாதி மர்டர் கேஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ராம்குமார் தற்கொலை பண்ணலை, அவர் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கில் இறந்து போகலை. அவங்க சொன்னது என்னென்னா ராம்குமார் வந்து ஜெயிலில் இருந்தப்போ ஒரு கரண்ட் கம்பியை கடித்து அதில் ஷாக் அடித்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ராம்குமார் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கில் இறக்கலை, அவர் இறந்ததுக்கப்புறமா மேபி அவருக்கு மேலே எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து அவரை வந்து கழுத்தை நெரிச்சு இல்லைன்னா மேபி வாயை மூக்கை அடைச்சி ஆஸ்பிக்ஷேஷன் மூலமாக தான் அவரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூச்சு திணற வச்சு அவரை கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, இது வந்து எலக்ட்ரிக் ஷாக் டெத்து கிடையாது அப்படின்ட்டு பல டாக்டர்கள் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நியூஸ் சேனலும் நியூஸ் போட்டுட்டு இருந்தால அதுவே இப்போ தப்பாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நியூஸ் சேனல் வந்து நியூஸ் போடுவான், இந்த ஊரில் இது பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் வந்து நிறைய குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஏரியாவில் நிறைய குப்பை இருக்குது, அதை வந்து மாநகராட்சியோ இல்லை ஊராட்சியோ நகராட்சியோ க்ளீன் பண்ணல அப்படின்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊரில் ரோடு சரியில்லை அப்படின்பானுங்க. அதுக்கப்புறமா அந்த நியூஸ்க்கு அப்புறமா அந்த ஊரில் ரோடு போடுறாங்க, இல்லை அந்த குப்பையை அள்ளுறாங்க, இல்லை குப்பை தொட்டி வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அதை மறுபடியும் அந்த நியூஸை கவர் பண்ணி நாங்கள் நியூஸ் போட்டதுனால தான் இந்த ஊரில் இப்படி ஆச்சு, இந்த ஊரில் இப்படி சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிறதுக்காக ஒரு நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி போடுற சேனல் இப்போ ராம்குமார் பண்ணது, அதாவது ராம்குமார் இறந்து போகலை, ராம்குமார் வந்து கொலை பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸோட நிறைய யூடியூப் சேனலில் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பெரிய சேனலும் பேசுறது கிடையாது, சேட்டலைட் வச்சிருக்க சேனல்லாம் பேசுறது இல்லாதனால இப்போ யூடியூப்பில் இருக்க சேனல் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப் சேனலில் சொன்னாலும் அது உண்மை தானே. இப்போ பெரிய சேனல்லாம் ஒரு சேட்டலைட் ரைட் வச்சிருக்க ஒரு சேனல் வந்து ஏன் அதை பற்றி பேசுறது இல்லை? 7 வருஷத்துக்கு முன்னாடி ராம்குமார் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி ராம்குமாரை கொலையாளின்னு சொல்லி நியூஸ் போட்டுட்டு இருந்த சேனல்லாம், அதாவது ப்ரூவ் ஆகலை ராம்குமார் தான் கொலை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான சார்ஜ் ஷீட்டை வந்து போய் சப்மிட் பண்ணல, அப்போவே ராம்குமார் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுருந்த சேனல் அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராம்குமார் வந்து கொலை பண்ணலை அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது, அப்புறம் ராம்குமார் வந்து தற்கொலை பண்ணி சாகலை, ராம்குமார் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இப்போ ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டு திலீபன் மகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 5-6 வருஷமாக இப்போ அந்த கேஸ் முடிஞ்சதுலேருந்து இப்போ ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருந்தார். இவ்வளோ வருஷம் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தையெல்லாம் வந்து எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் எந்த ஒரு சேட்டலைட் சேனலுமே வந்து கவர் பண்ணல. தந்தி, புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் ஜே, நியூஸ் 7 அது இதுன்னு 1008 சேனல் வச்சுருக்கானுங்க. அந்த இது நடந்துட்டு இருந்தப்போ அப்போது இருந்த சேனல்லாம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருந்தவனுங்க இப்போது ராம்குமார் அந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ எந்த ஒரு சேனலுமே இதை பற்றி கவர் பண்ணுறது இல்லை. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸில் ராம்குமார் கொலையாளி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததுனால இப்போது 7.5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இருக்கிற நம்ம வந்து ராம்குமார் தான் கொலை பண்ணார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஊரில் பிரச்சனை இருந்து அதை சரி பண்ணதுக்கப்புறமா தான் தான் அந்த விஷயத்துக்கு நியூஸ் போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை சரி பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறதுக்கு நியூஸ் போடுற சேனல் 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போட்ட நியூஸ் தப்பு, அதுக்கப்புறமா இத்தனை வருஷமாக இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ராம்குமாரோட அட்வொகேட்டு, அதுக்கப்புறமா இந்த ஒரு மனுஷன் திலீபன் மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோலாம் போட்டிருக்காரு. அவர் தனியாக ஒரு சேனல் வச்சு அந்த சேனலில் இந்த கேஸில் இந்த விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது, ராம்குமார் கொலை பண்ணியிருக்கிறது வாய்ப்பே கிடையாது, ராம்குமாரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃபோட வீடியோ போட்டுட்ருக்காரு ஒரு மனுஷன். இதை பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனலும் மீடியாவும் பேசலை. ஏன்? ஒரு ஊர் சரியாகுது, நீ நல்ல விஷயம் பண்ணிட்டேன்னா மட்டும் சொல்கிறல்ல, இப்போ நீ தப்பு பண்ணியிருக்க அதை ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு,
அந்த விஷயத்தை எவனுமே பேச மாட்டியே ஏன்? ஏன்டா நல்லா சம்பாதிக்கிறீங்க இல்லடா, ஒழுங்காக போய் ஒரு நியூஸ் போட்டு தொலைஞ்சானடா. எனக்கு இந்த விஷயம்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு. அப்போவே திலீபன் மகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரோட இன்டர்வியூ பார்த்து, அவரோட யூடியூப் சேனலில் அவர் போட்ட வீடியோலாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்பு. ராம்குமார் அப்படிங்கிறவங்க கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நியூஸ் எல்லாம் வந்து உண்மையாக சொன்னாங்களா பொய் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் சொல்கிறத வச்சு ராம்குமார் கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போயும் நான் ராம்குமார் கொலையாளி இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ராம்குமார் கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ சொன்னானுங்கல்ல, ப்ரூவே பண்ணப்படாத ஒரு கேஸில் வந்து ராம்குமார் கொலையாளின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அதே மாதிரி எவிடன்ஸோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கப்போ ராம்குமார் கொலை பண்ணல அப்படின்னு நான் சொல்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த கேஸை பற்றி தெளிவாக தெரியணும், நான் இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியணும்னா, திலீபன் மகேந்திரன்ட்டு நான் வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து நான் பேர் சொல்லிகிட்டு இருக்கேன். அவரோட இன்டர்வியூ, அவரோட ஒரு சேனல் திலீபன் மகேந்திரன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோலாம் இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ திலீபன் மகேந்திரன் இன்டர்வியூ பார்க்குறீங்கன்னா அதோட சேர்த்து சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட இன்டர்வியூ பாருங்கள். அவரோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு நீங்கள் திலீபன் மகேந்திரன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பார்த்த உடனே தெரியும். நான் வந்து இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திலீபன் மகேந்திரனோட இன்டர்வியூலெல்லாம் அவர் அவ்வளோ தெளிவாக ப்ரூஃபோடு பேசினார். அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் தைரியமாக பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, யாராவது நம்ம பேசணுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு. ஒரு மனுஷன் இவ்வளோ போராடிட்டு இருக்காரு, அப்போ நம்ம இது கூட பண்ணலன்னா எப்படி? திலீபன் மகேந்திரன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து சவுக்கு சங்கரோட இன்டர்வியூவும் இருக்கும். ஸ்வாதி ராம்குமார் கேஸு சவுக்கு சங்கர்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதில் அவரோட இன்டர்வியூ கொஞ்சம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் திலீபன் மகேந்திரன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஆளை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஏன்டா நியூஸ் சேனலுங்களா 7 வருஷத்துக்கு முன்னாடி ராம்குமார் தான் கொலை பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ணப்படாதப்போவே அவ்வளோ நியூஸ் போட்டல, 3 மாதத்துக்கு நியூஸ் போட்டுட்டு இருந்தல. இப்போ ராம்குமார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ விஷயம் இருக்குது. ராம்குமார் வந்து தற்கொலை பண்ணி இறக்கலை, ராம்குமாரை கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு ஒருத்தர் 5-6 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தையெல்லாம் பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பேச மாட்டேங்களே. ஏன்டா எவனாவது பின்னாடி கொடி வச்சு அசைக்கிறானா, கலர் கலராக கொடி வச்சுக்கிட்டு? நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா ஏதாவது பயனுள்ளதாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிட்டேம்மா. டியர் மீம் கிரியேட்டர்ஸ், எதேதோ விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினுச்சுன்னா அதை ட்ரெண்ட் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம், தேவையான ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி செத்து போன ஒருத்தனுக்காவது நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.